ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரொடக்டிவ் டே ரொட்டீன் தாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம், நமக்கு நார்மலாக சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது தவிர எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்ட்ரா வேலைகள்லையும் அந்த டேக்குள்ளே நம்ம எப்படி செஞ்சு முடிக்கிறோங்கிறது தாங்க இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலராக வீடியோ போடணும் தான், ஆனால் ஃபோன் குவாலிட்டியுமே சரியில்லைங்க. ட்ரைபேடும் இல்லை. நமக்கு எடுக்கிறதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம். நம்ம வீடியோவை யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு லத்தாஜிக்காகவும் விட்டாச்சு. இருந்தாலும் அப்பப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி நானும் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வெறியில் இந்த வீடியோவை நானுமே எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட்டிங்கும் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட்டிங் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தாங்க டெய்லியுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலை தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 99% கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அந்த 1-2% மட்டும் பர்சன்டேஜ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டாகிடுச்சு, இல்லை வெளியே போயிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா போட்டு வைக்கிறது தான். அதுக்காக எல்லா நாளும் அப்படி செஞ்சுட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? மதிய சமையலுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு உருளைக்கிழங்கு வறுவலுங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல் தான். தோசை பார்த்திங்கன்னா மாவு கடைசி மாவு ஆகிடுச்சுன்னா அப்படின்னா நம்ம ஊர் பக்கம் இந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இது எல்லாமே எண்ணெயில் வதக்கி போடுவோம் இல்லைங்களா? அது வதக்கி அந்த தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா வெறும் தோசை சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த தோசை கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சைட் பை சைடு பார்த்திங்கன்னா ரசம், பொரியல் எல்லா வேலையிலையும் முடிச்சுடுவேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி இருக்குதுங்க. நேற்று நைட்டு செஞ்ச சப்பாத்தி இருக்குது. அதையுமே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆளுக்கு ஒன்று வச்சு சாப்பிட்ருவோம். இந்த உப்பு பருப்பு பார்த்திங்கன்னா எதுவுமே அதிகமாக போட்டிருக்க மாட்டேன். தக்காளி கூட போட்டிருக்க மாட்டாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் இவ்வளோதாங்க. அது செஞ்சு அது மண் சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால லஞ்சு கூட இது வச்சு சைட் டிஷ் கூட தேவைப்படாதுங்க. நான் தான் சரி மனசு கேட்காம உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு கொடுத்துருவேன். பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுமே பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஸ்நாக்ஸுக்கெல்லாம் இப்போ எதுவுமே பேக் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா பேக் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றது இல்லை. அதனால் சரி நம்ம வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டோம் வேண்டான்னு சொல்கிறதுனால அதையுமே இப்போ கட் பண்ணி விட்டாச்சுங்க. ஜூஸ் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் சாப்பிட்றது தான். அடுத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாத்திரம் தேய்க்கிறது தாங்க. பாத்திரம் பார்த்திங்கன்னா மலை மாதிரி குவிஞ்சிருக்கும். ஏன்னா காலையிலே காஃபி போடுறதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லா வேலைகளும் முடித்தா எல்லா பாத்திரத்தையும் நம்ம சாப்பிட்ட பிளேட்டுகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாகவே நம்பி இருக்கும். அப்போ அந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணிக்குவேன்னா, நம்ம ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு அந்த டீ கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை தேய்ச்சிடணும். அப்போ நமக்கு டீ ரெடியாக இருக்குது. அப்போ இந்த பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சோன்னா சூடாக ஒரு டம்ளர் நமக்கு டீ கிடைக்க போகுதுன்னு அந்த பிரெயினுக்கு நம்ம நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நான் கடகடன்னு பாத்திரம் தேய்ச்சிடுவேன். எனக்கு நிறைய டாஸ்க்கு அந்த ஒரு டம்ளர் டீ ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்ச்சிடுவேன். நான் நல்லா சுத்தமாக தான் தேய்ப்பேங்க. பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. அடுத்து நமக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா வேலை பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்ஸ் இந்த வீட்டில் வறுத்து அரைச்சி மசாலா செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடை மசாலா நமக்கு வாங்கறக்கே முடியாதுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் ஆகட்டும், கறி மசாலா, இட்லி பொடி எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் கடையில் வாங்கினதே இல்லைங்க. சாம்பார் தூள் கடைசி ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் இருக்கும்போதே ஒரு பயம் வந்துடும். இந்த வாட்டி தாங்க கொஞ்சம் தீர விட்டு நான் அரைச்சது. இல்லைன்னா சாம்பார் தூள் ஒரு 1/4 சம்படம் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ மல்லி தாங்க. இது ரொம்ப காரமான மிளகாய் அப்படிங்கிறதுனால நல்ல காம்பெல்லாம் எடுத்துட்டு 1/2 கிலோ மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நான் சாம்பார் பொடி ரெசிபி நிறைய வாட்டி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மிளகாயுமே பார்த்திங்கன்னா மாடியில் நல்லா வெயில் அடிக்குது, அதனால் காய போட்டுட்டேன். ஏன் மல்லி, சீரகம் இதெல்லாம் காய போடலன்னா இந்த காற்றுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மண்ணாக தூசெல்லாம் வர்றதுனால சரி ஸ்டவ்லேயே பார்த்திங்கன்னா வறுத்தாச்சுங்க. அந்த வறுத்த சூடுமே நல்லா சூடாகவே இருக்குது. அதனால் இதை நான் வெயிலில் காய வைக்கல. இப்போ சமைச்சது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. பாத்திரத்தை தேய்ச்சாச்சுங்க. அடுத்து என்ன வேலை அப்படின்னா நமக்கு இந்த கிச்சன் மேடை க்ளீன் பண்ணுறது தாங்க. இந்த கிச்சன் மேடை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா
வினிகர் சேர்த்துக்கலாங்க. அது கூடயே விம் லிக்விடு, நமக்கு ஒரு 3 பங்கு அளவுக்கு தண்ணி, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கிச்சனு, சிம்னி, அடுப்பு எல்லாத்துக்குமே இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. ஹைஜீனிக்காகவும் இருக்கும். எந்த ஸ்மெல் வராதுங்க. இந்த அடுப்பெல்லாம் தொடச்சி முடித்ததுக்கப்புறம் தான் அப்பாடா நமக்கு ஏதோ ஒரு வேலை பாதி வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும். சப்போஸ் வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க க்ளீன் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இந்த க்ளீனிங் எல்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா 11 முடிஞ்சிடும். சிங்கிள் பர்சனாக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முடியறக்கே வந்து 1 1:30 ஆகிடுதுங்க. இந்த வேலைகளை செய்யும்போது நமக்கு டயர்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா இது நம்ம வெளியே எங்கேயும் போகாமல் நம்ம செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. இப்போ நம்ம வெளியே போயிட்டோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரோம், இல்லை ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கன்னா கொஞ்சம் இதிலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம். அது வரைக்கும் இதே செஞ்சிட்ருக்கும்போது போர் அடிக்க தான் செய்யும். வீட்டு வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடை குறைவாக யாருமே போட முடியாது. ஏன்னா இந்த வீட்டு வேலை செய்கிறது வந்து 10 பேர் வந்து வெளியே போயிட்டு வந்து செய்கிறதுக்கான ஈக்குவலுங்க. எல்லாம் எல்லாரையும் டேக் கேர் பண்ணிக்கிறது ஒருத்தங்க மட்டும்தான். அதனால் வீட்டில் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க, இவங்களுக்கு வேலையே இருக்காது, கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கணும். ஃபுல் ஹவுஸையும் மெயின்டெனன்ஸ்லேருந்து ஹெல்த்துலேருந்து நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம வெளியவே போயிட்டு வந்துட்டால் கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த வேலையே செய்யும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம செல்ஃப் கேர், ஹெல்த் கேர் இதெல்லாமே வந்து வாக்கிங் இந்த மாதிரி வெளியே போகும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, வேலைகள்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது எல்லாமே இதை நான் வீடியோ எடுக்கலைங்க. சரி ரொம்ப லென்த்தியாக போயிடும், போர் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அதையுமே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், எடுக்கலை, அவ்வளோதான். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட எனக்கு மட்டும் வச்சுருக்கேங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் செட்டில் ஊறின உப்பு பருப்பு இப்போது பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நாக்கில் எச்சி ஊறுது. இது கூட வந்து எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, இருந்தாலுமே பொரியல் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் இருக்குது இல்லைங்களா, அதையுமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடயே நமக்கு பிடிச்ச மாதிரி இது வெப் சீரிஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. நிறைய பார்க்க வேண்டிய ரீல்ஸு, யூடியூப் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏன் லைட்டு போடுறேன்னா இது எல்லா ஜன்னலும் க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க, அதனால் இருட்டாக தான் இருக்கும். அதனால் லைட் போட்டால் தான் கொஞ்சம் வீடியோவுக்கு நல்லாயிருக்கும். 5 வந்து பார்த்திங்கன்னா பையன் வரக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. தர்பூசணி ஜூஸும் வேக வச்ச வேர்க்கடலையும் வச்சுருக்கேன். பூஜாரையில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி நல்லா சாமியை கும்பிட்டாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவைச்ச துணி இருக்கு இல்லைங்களா, அதை விட பெரிய டாஸ்க்கு. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ வந்து போட்டு விட்டுருவேங்க. எனக்கு நான் என்ன பார்ப்பனோ அதை போட்டு விட்டுட்டு அது வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கிற மாதிரி யூடியூப் வீடியோ தான். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பார்ப்பேன் தான், ஆனால் இருந்தாலும் நிறைய ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் தான் நான் வந்து பார்க்குறது. அதனால் எனக்கு சஜஷனில் அதுதான் வரும். அதையுமே வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி துணி மடிக்கும் போது எனக்கு நிஜமாக டயர்ட் தெரியாது. அடுத்த டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நைட் டின்னர் தாங்க. அதுலேயுமே எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பீட்ரூட் சப்பாத்தி தாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து வீட்டில் வந்து பையனுக்கு வந்து ஒயிட் குருமானா ரொம்ப பிடிக்கும். இது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ஒயிட் குருமா வச்சுருக்கேங்க. சூப்பராக இருந்தது, நல்லா க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. என்னதான் வந்து டயர்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்கான சப்போர்ட் கொடுத்துருக்கோம், எல்லாரோடைய ஹெல்த்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த நைட் நம்ம தூங்க போகலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தான் இருப்பீங்க. எல்லா லேடிஸும் இந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க. கொஞ்சம் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டிருக்கு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye.